ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னா, என்னோட கோல்டு ஜுவல்லரி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்டேட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2. செட்டா நகை வந்து பேங்க்ல தான் வச்சிருப்போம் லோன்ல. 1 இயருக்கு 1 தடவை நம்ம ரெனிவல் பண்ணி வைக்கும் போது நான் மீட்டிட்டு வந்துடுவேன். வந்துட்டு தான் அப்புறம் திரும்ப கொண்டு போய் பேங்க்ல வைப்பேன். இது பார்த்தீங்கன்னா ரிங்கு. இது தேவி சுரேஷன் போட்டு அரை பவுன்ல இப்போ ரீசெண்டாக தான் செய்ய கொடுத்து வாங்கினோம். இப்படி ரிங் போடணும்னு ரொம்ப நாள் கனவு. இது இப்போதான் ரீசெண்டாக தான் 1 இயர்க்கு முன்னாடி செஞ்சு வாங்கினோம். இது நான் ஆல்ரெடி பார்ட் 1லையுமே இந்த ரிங்கை வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இது மேக்ஸிமம் பேங்க்கு போகாது, எங்கேயாவது அக்கேஷனலாக யூஸ் பண்ணிட்டு கழட்டி வச்சிருவோம். அப்படி செய்ய கொடுத்து வாங்கின ரிங் தான் இது. இது என்னோட ரிங்கு. இது 2 கிராம். என்னோட விரல் ரொம்ப பெருசுனால சைஸுக்கு ரிங்கே கிடைக்காது. எப்பயாவது ரேரா கிடைக்கும் போது நான் வாங்கிக்குவேன். இந்த ரிங்கெல்லாம் வாங்கும் போது கிராம் வந்து எப்படியும் ஒரு 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்குள்ளதான் இருந்துச்சு. இப்போ அப்படியே 1 கிராம் 8000 ரூபாய்க்கு போயிட்டோம். அப்போ சிறுக சிறுக வாங்க போய் தான் நகை வாங்க முடிஞ்சிச்சு என்னால. இந்த கல் வச்ச ரிங்ல வந்து ஆல்ரெடி 2 கல் விழுந்துருச்சு. யூஸே பண்ணல, பேங்க்ல தான் இருக்கு. அப்படியுமே அதுல எப்படி 2 கல் விழுந்துச்சுன்னு தெரியல. பேங்க் நகை கடைக்கு போனா அதை ஃப்ரீயாவே வச்சு கொடுத்துருவாங்க. தெரியுது பாத்தீங்களா அந்த 2 ஓட்டை. ஆனா பட் போக முடியல. கண்டிப்பா இந்த வீக் போகும்போது கண்டிப்பா அதை கல் வச்சு வாங்கிட்டு வந்துடணும். இப்போதைக்கு இந்த ரிங் மட்டும்தான் வீட்டுல இருக்குது. இதுவுமே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே பேங்க்கு போயிடும். இதுல வந்து ஒரு தோடு வச்சிருக்கேன். இதுவுமே இப்பதான் ரீசெண்டா, இந்த பாக்ஸ் வந்து இதுக்குள்ளது கிடையாது. இது வந்து ரீசெண்டா தேனியில பழனிக்குமார் நவமணியில வாங்கின தோடு. இது வந்து 5 கிராம் கொஞ்சம் சம்திங், 6 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி, 140 மில்லியோ 150 மில்லியோ தான் கம்மி. இந்த டிசைன் ஆல்ரெடி எங்க அக்கா ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்து பிடிச்சிருந்ததுனால இந்த கம்மல் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இதுல என்னென்ன டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பாக்ஸுமே இந்த நகைக்குள்ளது கிடையாது. இந்த கம்மல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேல இருக்கும். கிராம் 2700 ரூபா விற்கும் போது வாங்கின கம்மல் இது. இது வந்து 18 கிராம், கிட்டத்தட்ட 2.25 பவுன். 2.25 பவுன் இந்த கம்மல். எங்க பாட்டி எனக்கு நகை போட்டாங்க. அது இல்லாம நான் வாங்கின ஃபர்ஸ்ட் தோடுன்னா அது இதுதான். என்கிட்ட ஜிமிக்கி கம்மல் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தின்னமா, அதாவது நல்லா கெட்டிமா இருக்கும். இதோட ரிங்கு, அந்த நம்ம ஜிமிக்கி தொங்குற இடம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா செம்மையா இருக்கும். ஆனா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு மேல போட்டா காது வலி வந்துடும். அதனாலயே நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் இந்த கம்மலை. இந்த நகை செட்டோட வச்சு இது பேங்க்கே போயிடும். எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது ஒரு 2 பவுன் செயின். ஃபர்ஸ்ட் என் கல்யாணம் முடிஞ்சு நான் தாலி செயினா போட்டிருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை அந்து போயிருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 தடவை அந்து போன அந்த பத்த வச்சிருக்கேன் பாத்தீங்களா, சில்வர் வச்சு வெள்ளி வச்சு பத்த வச்சுட்டேன். இது வந்து அகிலால் எடுத்திருந்தோம். எங்க பாட்டி தான் மாத்தி கொடுத்தாங்க எனக்கு. அதாவது என்னோட 3 பவுன் நகைய போட்டுட்டு அந்த அதுல 2 பவுன் மட்டும் கேடிஎம்ல எடுத்து கொடுத்தாங்க. இந்த செயின் ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருக்கேன். நான் எடுக்கும் போதெல்லாம் திருப்பும் போதெல்லாம் இதை போட்டுட்டு வேற எடுக்கணும்னு யோசிப்பேன். ஆனா எடுக்க மாட்டேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு பேங்க்லயாவது அப்படின்னு சொல்லி வச்சிருவேன். இது ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரி வந்து என்னோடது. இந்த நகையுமே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். எங்க எடுத்தேன், சரண்யால தான் எடுத்தேன் நினைக்கிறேன். சின்னமனூர் சரண்யா ஜுவல்லரியில எடுத்தோம். நெக்லஸ் வந்து 20 கிராம். நெக்லஸ் வந்து 20 கிராமு. ஆரம் வந்து கிட்டத்தட்ட 7 பவுன். சரியா ஞாபகம் இல்லை எனக்கு.
ரொம்ப வருஷம் ஆச்சா ஞாபகம் இல்லை. அந்த சைட்லலாம் அந்த சுவாமியோட ஸ்டாச்சு இருக்கும். அந்த இது ரெட் மெரூன் கலர்ல இருக்கிறதுமே கல்லு கிடையாது, எனாமல் தான். அவ்வளோ டார்க்னஸா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த செட். அப்படி போட்டோம்னா அப்படி நச்சுன்னு இருக்கும். ஆக்சுவலி இந்த செட்டு வந்து மொத்தமா வாங்கினது கிடையாது. நெக்லஸ் ஒரு டைமும் ஆரம் ஒரு டைமும் வாங்கினது தான். அப்படி சிறுக சிறுக காசு இருக்கும் போது சேர்த்து வச்சு ஒவ்வொன்றா வாங்கினது. ஆனா இது செட்டா அமைஞ்சிருச்சு. இதுமே இந்த டாலர் செம்ம சூப்பரா இருக்கும் போட்டோன்னா. இது ஃபுல்லாவே எனாமல் தான், கல்லு கிடையாது. அந்த யானையுமே அவ்வளோ அழகா இருக்கும். இது கிட்டத்தட்ட 7 பவுனோ 7.25 பவுனோ எனக்கு ஞாபகம் இல்லை. நெக்லஸ் தனியா வாங்கணும், இந்த ஆரம் தனியா வாங்கணும். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த செட்டு. நான் முடிஞ்சா அந்த போட்ட மாதிரி ஏதாவது போட்டோஸ் இருந்தா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஜுவல் மட்டும்தான் பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீக் இது வந்து திரும்ப பேங்க் போயிடும். சரி, அதுக்குள்ள குட்டியா ஒரு ஜுவல்லரி வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜுவல்லரி எல்லாம் அதிகமா எடுக்கிறது இல்லை, ஏன்னா கிராம் ரேட்டு கூடிருச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.